வணக்காத்த பூமி இது வணக்கம் சொல்லி வரோமையா. பாட்டு இது மாதிரி சில பாட்டுகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரியா கேளுங்க நல்லா. உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. மீஞ்சூர் சுப்ரீம் கோர்ட்டிற்கு கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செலவுல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர்டெக், மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரில். நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. எத்தனை இளைஞர்களின் வாழ்வை அழித்து மகிழ்வார், எத்தனை மாணவர்களின் வாழ்க்கையை புதைத்து மகிழ்வார். ஐயோ, என் கண் முன்னே என் அப்பாக்களின் வாழ்க்கையும் என் அண்ணன்களின் வாழ்க்கையும் இந்த போதை என்னும் அரக்கனால் இப்படி நேரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நான் எப்படி அவர்களை காப்பாற்றுவது? எப்படி அவர்களை மீட்டெடுப்பது? இந்த போதை பழக்கத்தினால் எத்தனை பெற்றோர்களின் கனவு கலந்து போகிறது தெரியுமா? எத்தனை மாணவர்களின் கனவு சிறந்து போகிறது தெரியுமா? இதே கோபத்தோடும் இதே வெறுப்போடு என் வேதனையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சொல்லி கொடுத்து கேளுங்கள். போதை இளைஞனே, உன் கரங்களால் மது கொடுத்து இரு வீரர்களால் புகை பிடித்து உனக்கு நீயே தேடிக்கொள்ளும் சிறுகாட்டு பார்வை இப்போதையின் தள்ளாடினால் உன் குடும்பம் நடு தெருவில் தின்றால் என்பதையே மறந்தாதே. ஏன் இளைஞனே, இந்த போதை பழக்கத்தினால் உன் அறிவை இழக்கிறாய், ஆற்றலை இழக்கிறாய், மரியாதையை இழக்கிறாய். அத்தனை இளைஞனில் இறுதியில் உன் உயிரையே இழக்கிறாய். நான் சட்ட மாமேகர் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அறிவு, சுயமரியாதை, ஒழுக்கம் என் மூன்றுதான் நான் வணங்கும் கடவுள் என்கிறார். அப்படிப்பட்ட அண்ணல் அம்பேத்கரை தன் கடவுளாக வழங்கும் எத்தனையோ இளைஞர்கள் இந்த போதை பழக்கத்தினால் தனது அறிவு, சுயமரியாதை, ஒழுக்கம் இதை அத்தனையுமே இழந்து நிர்வாணமாய், ஒரு திருடனாய், ஒரு அயோக்கியனாய், ஒரு கொலைகாரனாய் வாழ்வதை நினைத்து பார்க்கும்போது என் நெஞ்சம் சதைக்கிறது, என் கண்ணில் அனல் கொதிக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த போதை என்னும் கொடியை நோக்கி இளைஞர்கள் மட்டுமடியாக பிறக்கவில்லை, பல லட்சம் மாணவர்களும் அடிமையாக கிடைக்கிறார்கள் என்பது உங்களும் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆம், அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சில நிகழ்வுகளை நான் உங்கள் கண் முன்னே கொண்டு வருகிறேன். கடந்த சில வருடங்களாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் அதிக மாணவர்கள் தோல்வி அடைந்து உள்ளார்கள். சுமார் 42% மாணவர்கள் தேர்வுகளை எழுதியதில்லை. அதை விட ஒரு அபாயமான தகவல் என்னவென்றால், இந்த நிலவரப்படி சுமார் 60% இளைஞர்கள் கொலைகாரர்களாகவும் கொள்ளைகாரர்களாகவும் மாறிவிட்டார்கள். அதுவும் எத்தனை வயதுக்குள்ளாக தெரியுமா? 15 19 வயதுக்குள்ளாக. இதற்கெல்லாம் காரணம் என்ன? போதை மட்டுமே. இது மட்டுமா? மாணவர்களும் மாணவிகளும் மத அழுதுவதும், புகை பிடிப்பதும், ஆசிரியர்களை தாக்குவதும், அவர்களை துன்புறுத்துவதும் தினமும் இங்கே நடந்து கொண்டுதானே இருக்கிறது. இதெல்லாம் காரணம் என்ன? போதை, முழுக்க முழுக்க போதை. என் மதிப்பிற்குரிய தமிழக அரசு, தமிழக காவல்துறையை இந்த மேடையை பயன்படுத்திக் கொண்டு என் அண்ணன்களுக்காகவும் என் அப்பாக்களுக்காகவும் உங்களிடம் பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அறிந்து கொண்டு வரும் இளைஞர் சமுதாயத்தையும் மாணவர் சமுதாயத்தையும் காப்பாற்ற கருணை உள்ளம் கொண்டு இரும்பின் கரம் கொண்டு ஒரு புதிய தேசத்தை திறப்பியுங்கள். ஆம், மதுக்கடைகளை மூடவும், புகையிலைகளை தடுக்கவும் உடனடியாக ஒரு சட்டம் ஏற்றுங்கள். இல்லையே மிக விரைவில் என் தமிழ்நாடு ஒரு கொலை நாடாக உருவாகி ஒரு சிறுநாடாக உருமாறும் என்பது சத்தியம், சத்தியம், சத்தியம். என் அன்பிற்குரிய இளைஞர்கள், ஒரு நல்ல நண்பர் உங்கள் வாழ்க்கையை தெரிந்து வைத்தால் தவிர அடிக்க ஒரு பொழுதும் நினைக்க மாட்டார். ஆனால் இந்த காலத்தில் ஒரு இளைஞனோ மாணவனோ இந்த போதை பழக்கத்தை அகப்பட்டதால் அறிந்து போவதும் தெரிந்து தன் நண்பனையும் அந்த போதை பழக்கத்தில் அடிமையாக கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு நல்ல நண்பனோ சற்று சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமா? 100 இளைஞர்களை கொடுங்கள், புதிய இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். இளைஞர்களால் மட்டுமே பலமான விதமான சமுதாயத்தை படிக்க முடியும் என்கிறார் மாவீரன் நேரு பிரபாகரன். இளைஞர்களை உங்கள் சூரியனை போல் எரிய கற்றுக்கொள்ளுங்கள்
என்கிறார் டாக்டர் அப்துல் கலாம். இப்படி பல அறிஞர்களின் கனவுகளை போல தன் நாட்டிலே போர்களும் சுமக்க வேண்டிய இளைஞர்களை இப்படி நீங்கள் போர்களில் தள்ளாடும் போது உங்கள் பெற்றோர்களும் மனைவிமார்களும் பிள்ளைகளும் படுகின்ற வேதனையை என்றாவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? உணர்ந்தால் இப்படி போர்களை வறுமை பற்றி கிடப்பீர்களா? இது ஏழு நீங்கள் உணர்ந்து சிந்தித்து எப்படியாவது இந்த போர்களிலிருந்து விடுபடு. இதை எனக்கு நிச்சயம் கொடுக்காது. நன்றி, வணக்கம். இது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு விளைவிக்கும். வெல்கம் டு ஆல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அண்ணே இப்ப என்ன சொன்னீங்க? இங்கிலீஷ்ல வணக்கம் சொன்னேன். அது நம்ம யாராவது தமிழ்ல சொல்லுங்கண்ணே. தமிழ்ல தானே சொல்லணும். நம்ம அக்கா வேற சொல்லுவோம். வாங்க சொல்லுங்க. வானம் பார்த்த பூமி இது, வணக்கம் சொல்லி வாரம் ஐயா. வானம் பார்த்த பூமி இது, வணக்கம் சொல்லி வாரம் ஐயா. அண்ணே, அக்கா, எல்லாரும் ஓடி வாங்கல. என் பையனுக்கு பெரிய காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். இது நம்ம ஊருக்கே பெருமை. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு டாடா. முதல்ல காலேஜ் வந்திருக்கேன். எதுவும் ட்ரீட் எல்லாம் கிடையாதா? நானு நான் கொடுக்குறேன். போடா. காலேஜ் போயிட்டு வரமா? சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வாடா மச்சான், எப்படா வரா? வாடா, நல்லாட்டியா? வா வா. வரா மச்சான், பிறா பிறா புறா கையில புறா. போடுறா. 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 வேணா போடா. ஐயோ, இந்த பாலா போன குடிக்க அடிமை ஆயிட்டேடா. எந்த பாய் பசங்க உனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ தெரியலையே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சில மாதங்களுக்கு பிறகு காலேஜ் போயிட்டு வரமா? சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இதுக்கப்புறம் இந்த குடிய கையில தர மாட்டேன், சத்தியம் பண்ணு. சத்தியமா குடிக்க மாட்டேமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. கிளாஸுக்கு டைம் ஆகுது. வாடா போலாம், பாத்துலாம் வாடா. நான் தப்பு, நான் சத்தியம் பண்ணி இருந்திருக்கேன். குடி. வாடா பாத்து கூட வரமாட்டேன். வாடா. வாடா. ஏறா ஏறா போலாம். எங்கடா? ஓப்பன் பண்றாத.
ஓம் பண்றாத குட்ரா. குர்ரா குர்ரா என்ன அண்ணா குர்ரா வாங்க ஓட்டு போய் வாங்க. இதுக்கான காலேஜுக்கு அனுப்புனேன். இப்படி குடிக்கு அடிமை ஆயிட்டு இப்படி வந்து செத்து போயிருக்கேடா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? எங்க குடியே காக்க பொருந்தவனே, என் மண்ணை காப்பாற்ற வந்தவனே, பத்து சொத்தவனே, மாவோட போறதுக்கு குடி குடியை கெடுக்குமென பாடம் படிக்கலையா? குடி குடியை கெடுக்குமென பாடம் படிக்கலையா? பாட்டு பழக்கம் கத்துக்கிட்டா பாக்கு பழக்கம் கத்துக்கிட்டா பாராயிடும் வாழ்க. இது நீ எங்கேயும் படிக்கலையா? நீ முழுங்கிட்டா பாராவது திரும்ப வருமா? நீ முழுங்கிட்டா திரும்ப வந்துடுமா? தவம் இருந்து அழகாயா கொண்டவனே, பாடினே இப்போ அழகு புலம்புறனே. நவமா தவம் இருந்து அருமையாய் பெற்றவனே, ஆறு பாடினே இப்போ அழகு புலம்புறனே. இப்போ அழகு புலம்புறனே. இப்போ அழகு புலம்புறனே. இதுல இருந்து நாம சொல்ல வருது என்னன்னா, போதை பழக்கம் குடி பழக்கம் நம்மையும் கெடுக்கும், நம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு விளைவிக்கும். இப்படித்தான் பலர் தங்களின் வாழ்வை தொலைத்துள்ளனர். எனவே போதை பழக்கத்தை அடியோடு தவிர்த்து நல்வாழ்வை பெற்றிடுவோம். வானம் பார்த்த பூமி இது, வணக்கம் சொல்லி போறோமுங்க. வானம் பார்த்த பூமி இது, வணக்கம் சொல்லி போறோமுங்க. போயிட்டு வரோமுங்க. பயன்படுத்தி நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளும் வகையில் அருமையாக இருந்தது. அதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது விழிப்புணர்வு, அது உறுதிமொழி நம்ம இருக்கோம். பட் எதுக்காக இருக்கோம், என்ன பொருள் எல்லாம் இருக்கு, இந்த போதைப் பொருள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்கு ஐட்டங்கள், பான் மசாலா, ஹன்ஸு, கூல்லிப்பு, விமல் பாக்கு, இது மாதிரி சில பாக்குகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காதீங்க, கேளுங்க நல்லா. இது போடுறதால நம்மளோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்றேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாயில டென்டல் கேன்சர், இந்த டென்டல் கேன்சர் வந்தால் எவ்வளோ அவஸ்தப்படுவாங்க, அப்புறம் த்ரோட்ல கேன்சர் வந்தால் எவ்வளோ அவஸ்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போதைப் பொருட்கள். இதுக்கு அடுத்தபடியா கஞ்சா, அப்படி இனிமேல் ஒரு வகையான போதைப் பொருட்களை உண்டு. சில கஞ்சா மாத்திரை, இது மாதிரி போதை மாத்திரை. சரியா, சமீபத்தில் கூட நம்ம மீன்சூர்ல இப்போ வந்து ஒரு கேஸ் இமாம் பண்ணோம். போதை மாத்திரை ஒரு
1300 மாத்திரை. இது எல்லாமே எதுக்காகனா இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் சமூகத்தில் புறக்கணிக்கப்படுவார்கள், குடும்பத்திலும் புறக்கணிக்கப்படுவார்கள், அடுத்தது நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே புறக்கணிக்கப்படுவார்கள். அவர் வேலையின்றி பண வரவு இல்லாம சுத்த ஆரம்பிச்சுவார். அடுத்தது சமுதாயம் புறக்கணிக்கப்படும். ஒண்ணு. ரெண்டாவது, வீட்டுல இருக்கிறவங்கள 2 பசங்க இருப்பாங்க. அதுல ஒரு பையன் குட்பாயா இருப்பான், ஒரு பையன் இந்த மாதிரி இருப்பான். அந்த பையன் யாரும் கேர் பண்ணுவாங்களா? யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. அந்த படிக்கிற பையனுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கடுத்தது இந்த போதை பழக்கத்தால அடிமையானவங்க நம்ம எப்படிலாம் அடையாளம் காண்றது? நம்ம ஃபேமிலியில நண்பர்கள் எவ்வளவு இருந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்ல சொல்லி இந்த போதை மறுவாழ்வு மையத்துல சேர்க்கலாம், அறிவுரைகளை கொடுக்கலாம். இந்த போதை பொருள்னா என்ன அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி இது நம்ம ஸ்கூல் பக்கத்துல யாராவது யூஸ் பண்ணாலோ, மாணவர்கள் யாராவது தெரிஞ்சாலோ, இங்க ஒரு கமிட்டி இருக்கு இல்லையா மேடம்? அந்த கமிட்டியில ரகசிய தகவலை நீங்க சொன்னீங்கன்னா அந்த தகவல் எங்களுக்கு பரிமாறுவாங்க. நாங்க அதை என்ன பண்ணுவோம், முற்றிலுமா அதை கண்டுபிடிச்சு அழைக்க பார்ப்போம். சரியா? சொல்லலாமா? அது மாதிரி சொல்லலாமா? ஓகே. இந்த அரிய காலை நேரத்துல எங்களுக்காக இந்த விழிப்புணர்வு மக்கள் உறுதிமொழி எடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யல நம்ம யாரு மக்கள் இவங்கெல்லாம் முன்னாடி ஸ்கூல் அப்ரோச் பண்ணி நம்ம நல்லா பண்ணாங்க. ஆசிரியர் பெருமக்கள் மன்றம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு தென்னுன்றும் மறுவிலக்கு அமலாக்க பிரிவு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிராமாவை வச்சுக்காட்டாங்கல்ல, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த டிராமால நீங்க நோட் பண்ண ஒரு விஷயம் ஏதாவது சொல்லலாம்? தெரிஞ்சதை ஓப்பனா சொல்லுங்க. குடிக்க அடிமையாயிட்ட ஒரு பையன், அம்மா பேசி கேட்கல, இதெல்லாம் ஒரு பொருள் இருக்கணும். அவனுக்கு எடுத்தது யாரு? இதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். ஒரு நல்ல நண்பன் நல்ல நூலகத்துக்கு சமம் என்பார்கள். உடுக்கவிருந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கல் கழுவலாம் நட்பு. அது திருக்குறள் சொல்ற கேட்டீங்கன்னா, ஒரு நண்பன் அதாவது தன்னோட உடம்புக்கு ஒரு ஆணை நழுவி போகும் பொழுது தன்னை அறியாமலேயே கை போயிட்டு நம்ம மானத்தை காப்பாற்றுறதுக்காக எப்படி அந்த குறியை தூக்கி பிடிக்குதோ அந்த மாதிரி ஒரு நட்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆய்வு அறிக்கையின்படி ஒரு மாணவோ இளைஞனோ கெட்டு போடுறது 20, 30, 80% இல்ல, 100% தீமையான நண்பர்கள் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நண்பன் உன்னோட போதை பழக்கத்துக்கு கொண்டு போறானோ அவன் முழுக்க முழுக்க தீய நண்பன். நீங்க ரோட்ல நடந்து போகும்போது ஒரு அசிங்கத்தை பாக்குறீங்கன்னா அந்த அசிங்கத்துக்கு மேல காவலுக்கு யார் தப்பு? பேசுங்க. இப்ப அசிங்கம் இருக்குது, அது மாதிரி காவலுக்கு யார் தப்பு? நம்ம தப்பு தானே, நம்ம முட்டாள் சொல்லுவாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இந்த போதை பழக்கமும் போதை பழக்கத்துக்கு அருமையான நண்பனும் மிக மிக கேவலமான ஒரு அசிங்கம். அந்த அசிங்கத்துக்கு இப்ப நீங்க போனாலோ பழகினாலோ அது பொழுதுதான் உங்க வாழ்க்கை தான் செய்யணும். 2023 நாங்க ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா 50% பிள்ளைகளும் மாணவர்களும் இந்த போதை படிக்கிறாங்க. 2024 ஒரே வருஷத்துல ஆய்வு மேற்கொண்டு 76% அவ்வளவு வேகமா ஒரு காலத்துல கொடிய நோயை மாற்றப்பட்ட கொரோனாவை விட மிக தீவிரமான நோயை பரவப்பட்டு இந்த போதை பழக்கம். இந்த போதை பழக்கம் பாதுகாத்துக்கணும். நம்ம முன்னாடி எவ்வளவு கெஸ்டா ஒரு சர்வீஸ் பெற்று இருக்கிறாரு. அந்த ட்ரெஸ்ல அந்த ஸ்மார்ட் ட்ரெஸ்ல பார்க்கணும் எது இருக்கு நம்ம யாரும் தோன்றல. இதுதான் உண்மை. நிறைய பேர் நாங்க எடுத்துக்கலாம் கூட வாங்க நிறைய பேர் இருக்காங்க. அம்பேத்கர், அப்துல் கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்கு முன்னுதரமா எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க வாங்க. இந்த போதை தைரியம் அடிமையாகாதீங்க. லேட்டஸ்டா ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கான்னு தெரியல. 27 வயசு பையன் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்ப காசு டெய்லி பெத்த தாயை போட்டு அடிக்கிறது, அவங்க அதிகமா சேர்த்துறது. பெத்த தாய்க்கு அந்த பையன் கொடுக்குற வேதனை தாங்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா நைட்ல பெற்ற தாயை நான் பெற்ற பிள்ளைய கழுத்து போட்டுட்டாங்க. இது உருவாக்கும் நியூஸ். இப்படிதான் ஒரு தாய் ஒரு கொலைகாரியா மாறுறாங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் போதை தான். ஸோ நீங்க
நல்ல நண்பர்கள் தேர்ந்தெடுங்க, நல்லா படிங்க, சமூகத்தை உயர்த்தவாங்க, பெற்றோர்கள் கீழ்படிங்க. முக்கியமா பெற்றோருக்கு மேலா இருக்க மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்துக்கு முன்பாக இருக்கிற குருமார்கள் ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அவங்க கேளுங்க, உபயோகம் பண்ணுங்க. நிச்சயமா வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகணும். நல்ல நண்பரோடு சேருங்க, கெட்ட நண்பர்களுக்கு ஒதுங்கிடுங்க. உங்க வாழ்க்கையை செழிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். Attention. Boys. Studies. Attention. Good morning, teachers. Students, No
ஒழிப்போம்